அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டான பராபவ வருடம் எப்படிப்பட்ட பலனாக இருக்க போகுது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் ராசியினுடைய 6வது இடத்துல பிறக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மென்மையான அணுகுமுறை, புதிய வாய்ப்பு, அதிர்ஷ்டம், எதிரிகள் காணாமல் போகுது உள்ளிட்ட பல முக்கியமான சாதகமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி ஆகிய இரண்டுமே பெரிய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்க போகுது. இந்த ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் என்னென்ன பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் குழந்தைங்க உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டில் நாம் நினைக்காத ஒரு கெட்டதெல்லாம் எதிர்மறையாக நடந்துக்கிட்டே இருக்குது, கைக்கு வர வேண்டிய பணம் வரல, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தன்னம்பிக்கையும் அதிர்ஷ்டமும் பெரும் வெற்றியும் கலந்த ஆண்டாக அமைய போகுதுங்க. புதிய சிந்தனை, புதிய வாய்ப்புகளால், நேர்மறையான சிந்தனையால் பல மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க. ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதால எதையுமே சாதிக்கக்கூடிய பலம், ஆதரவு இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில், உத்தியோகத்தில் பெரிய சாதனைகளை செய்ய போகிறீங்க. திருமண தடைகள் நீங்கி விரைவிலேயே திருமணம் கைகூடக்கூடிய வருடமாக இருக்க போகுது. நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லலாங்க. அதாவது முக்கியமாக கடந்த ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் பலன்கள் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உத்தியோகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கூட மீண்டும் கிடைக்க போகுது. மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமை அறிந்து புதிய பொறுப்புகளை வழங்குவாங்க. இந்த ஆண்டு உத்தியோகத்தில் இருந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் விலகி பெரிய முன்னேற்றம் பெற போகிறீங்க. பெரிய நிறுவனங்களில் இருந்து புதிய வாய்ப்புகள்லாம் வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தேங்கி கிடந்த வியாபாரமும் முன்னேற்றமும் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கல்வி, உணவு மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில்களில் நல்லது ஒரு லாபம் கிடைக்க போகுது. தொழில் ரகசியங்களை பணியாளர்கள்கிட்ட நீங்கள் பகிர வேண்டாம். உங்களுடைய படைப்பாற்றல் மற்றும் புதிய சிந்தனைகள் பாராட்டை பெறும் அப்படின்னு சொல்லலாம். வீண் விமர்சனங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையும் மதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். எப்போ பாரு சண்டை சச்சரவு இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விலகி சென்ற நண்பர்கள் மற்றும் பழைய சொந்த பந்தங்கள் கூட மீண்டும் தேடி உங்களோட இணைவாங்க. பிள்ளைகளுடைய மற்றும் குடும்பத்தினுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையுமே நீங்கள் பூர்த்தி செய்து நல்ல ஒரு மனிதராக நல்ல பெயர் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். பிரபலங்கள் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். குழந்தை பாகியம் கண்டிப்பாக உண்டாகும். திருமண யோகம் கைகூடி வரும். விவாகரத்து சென்றவங்க கூட கண்டிப்பாக மீண்டும் இணைவாங்க. 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் கூட இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போது 2ஆம் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அம்மாவினுடைய உடல்நிலையில் நீங்கள் அக்கறை செலுத்துறது ரொம்ப அவசியம். மருத்துவ செலவுகள் அல்லது அலைச்சல்கள் ஏற்படலாம். அதே போல் பூர்வீக சொத்து விஷயங்களில் நிதானமாக எதையுமே கையாள வேண்டியது தான் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். மேலும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் வழிபாடு மிக மிக நல்லது. ஆடை தானம் செய்கிறது இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பு பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டக சனி உங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த ஆண்டில் அற்புதமான யோகம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு 10ஆம் இடத்துல கடந்த ஒரு வருடமாகவே வேலை போயிருக்கலாம். 10ஆம் இடத்துல இருக்கிறதால இதே போல் பதவியில் இருந்து கீழே வந்திருக்கலாம். குரு 11ஆம் இடத்துல கேதுவில் வர்றதால வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும்.
கடல் தாண்டி வேலைக்கு செல்வீங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 5ஆம் இடத்துல வந்து விடுறதால பிள்ளைகளால் பிரச்சனைகள் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல் விஷயத்தில் பிரச்சனை, காதல் திருமணத்தில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருமண விஷயத்தில் இருந்த இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும். அதே போல் கெரியர் படிப்பில் அதிகமான கவனம் செலுத்துறது நன்மை கொடுக்கும். திருமண விஷயத்தில் நீங்கள் ஒத்தி வைப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. குறிப்பிட்டு இன்னும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய நடக்க இருக்குது. நீங்கள் சலிக்காமல் உழைத்தால் சாதகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற தர்க்கமும் வேண்டாத வாதமும் நீங்கள் யார்கிட்டையும் செய்யாமல் இருக்கிறதே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். யார்கிட்டையும் வீண் பேச்சு, வீண் வம்பு வழக்கு எதுவுமே வச்சுக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. அலுவலகத்தில் ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக ஏற்படும். பதவி, பொறுப்பு, மனபலம் இவையெல்லாம் கைகூடும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரலாம். சிலருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கலாம். உடன் இருப்போருடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது. அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனையை அவசியமாக கேட்கறது நல்லது. குடும்பத்தில் குதர்க்கம் தவிர்க்கிறது, குழப்பங்கள் இவையெல்லாம் நீங்கும். தம்பதியரிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாரிசுகள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் கைகூடும். அசையும் மற்றும் அசையா சொத்து சேரும். பழைய கடன்கள் பைசலாகும். பிற மொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு சாதகமான சூழல் இருக்கலாம். அக்கம் பக்கத்தினரிடம் வீண் உரசல் தருவீங்க. அதே போல் ஹார்மோன் குறைபாடுகளில் அலட்சியம் வேண்டாம். செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு தொடரும். புதிய முயற்சிகள் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பலன்கள் சொல்லிகிட்டே போகலாம். அரசு வழி பாராட்டுகள் சிலருக்கு கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான சூழல் உருவாகிறதுக்கான காலகட்டம். உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க. அரசு பணியில் உள்ளவங்க நன்மைகள் அதிகரிக்க பெறுவாங்க. மாணவர்கள் இரவில் வெகு நேரம் கண் விழித்திருக்கிறத தவிர்க்கிறது நல்லது. கலைஞர்கள், சினிமா துறையினர் கணிசமான வாய்ப்புகளை பெறுவீங்க. செல்லக்கூடிய இடத்தின் சட்டங்களை மதிக்கிறது நல்லது. வாகனத்தில் உங்களுக்கு வேகம் வேண்டாம். தலை, முதுகு, கழிவு உறுப்பு, இரத்த தொற்று, அல்சர் உபாதைகள் வரலாம். நரசிம்ம பெருமாள், லக்ஷ்மி வழிபாடு மேற்கொள்வது இப்போ உங்களுக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் அமையும். அதனால் பெருசாக எதுவும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். முக்கியமாக உங்களுக்கு பார்க்கும்போது இந்த கண்டக சனி இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நல்ல ஒரு யோகத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு நெருக்கடி, போராட்டம் இவையெல்லாம் இருந்தாலும் கூட, சோதனைகள் அதிகரித்தாலும் கூட இதிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலமாக அமையலாம். வீண் குழப்பமும் பயமும் உண்டாகலாம். தவறான நபர்களுடைய நட்பால் அந்தஸ்துக்கு பாதகம் ஏற்படலாம். பொருளாதார இழப்பு உண்டாகலாம். அதனால் நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு செயல்படுறது நல்லது. குறிப்பிட்டு உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே விலகும். பணிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். உங்களை விமர்சித்தவரும் கூட வியக்கக்கூடிய விதத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுக்கு குரு பகவான் வக்ரமடையும் போது முன்பிருந்த ராசியின் பலத்தை தரக்கூடியும் என்பதால் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தொழில், வியாபாரம் முன்னேற்றம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கோடு திகழக்கூடிய காலகட்டம். உடல் பாதிப்புகள் எல்லாமே விலகக்கூடியது. முயற்சியில் நல்ல பலன். இழுபறியாக இருந்த வேலைகள் நடக்கும். செல்வாக்கு உயரும். பண வரவு அதிகரிக்கும். படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், சொத்து, வாகனம், கனவு எல்லாமே நிறைவாகும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுதோ அப்படிங்கிற அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமையப்போகிறதோ அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்திருக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.